வணக்கம். நான் ஓபிசி ரைட்ஸ் ஆர்கனைசேஷனின் தலைவர் பேசுகிறேன். கடந்த 1950ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது அரசியலமைப்பு சட்டத்தின் ஷரத்துக்கள் 15, 16, உடனிணைந்த 14 ஆகியவற்றின் மூலம் இடஒதுக்கீடு என்ற தத்துவம் SC/ST மக்களுக்கும் ஓபிசி மக்களுக்கும் அனைவருக்கும் தான் தரப்பட்டது. மொத்தத்தில் பின்தங்கிய சோஷியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் மற்றும் பட்டியலின சகோதரர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. பட்டியலின சகோதரர்களுக்கு 1950இல் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு 1992 வரை முதலாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், கால்கலைக்க கமிஷன், இரண்டாவது தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், மெண்டல் கமிஷன் ஆகியவற்றின் சிபாரிசுகளை தூக்கி குப்பையில் எறிந்துவிட்டு பின் மாமனிதர் VP சிங் அவர்கள் வந்த பின் அவர் 1990இல் இடஒதுக்கீடு கொடுத்த போதும் அது உச்ச நீதிமன்றம் வரை சென்று 9 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் தீர்ப்பளித்த பின்னர் 27% இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அதிலும் கிரீமி லேயர் என்ற தத்துவத்தின் மூலம் ஒரு குறிப்பிட்ட வருமானத்திற்கு மேல், அப்பொழுது 1 லட்சம், இன்று 8 லட்சம் ரூபாய், இந்த வருமானத்திற்கு மேல் உள்ளவர்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. அவர்கள் பொதுப்பிரிவில் தான் போட்டியிட வேண்டும் என்று இன்றும் சட்டம் உள்ளது. இது மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட சட்டமாகும். இந்த சட்டத்தின் காரணமாக ஓபிசி சர்டிபிகேட், ஓபிசி மக்கள் தங்களுக்கு ஓபிசி சர்டிபிகேட் வேண்டும் என்று அரசு நிர்வாகத்தில் அரசு துறைகளை அணுகினாலும் 1 வருடம் மட்டுமே வேலிடிட்டி உள்ள அந்த சர்டிபிகேட்டை தருகிறார்கள். மீண்டும் அதை புதுப்பிக்க வேண்டும். இப்படி ஓபிசி மக்களுக்கு 42 வருடம் இடஒதுக்கீடு கிடையாது. மத்திய அரசு பணிகளில் 42 வருடம் கழித்து கிடைக்கப்பட்டதிலும் வருமான வரம்பு கட்டுப்பாடுகள், அதிலும் வாங்கிய சான்றிதழுக்கு 1 வருடம் தான் அதனுடைய வேலிடிட்டி. இந்த சூழ்நிலையில் இந்த 27% இன்று வரை 9% இடஒதுக்கீடு தரப்படவில்லை. அதாவது 9% மத்திய அரசு பணிகளில் ஓபிசி மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சுமார் 3 லட்சம் பணிகள் கிடைக்கவில்லை.